கொஞ்சம் பர்சனலா பேசாதீங்க. ஆனா நான் உங்ககிட்ட சொல்றேன், எல்லாருக்கும் தம்பி எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா சொல்லு. இந்த வார்த்தையும் சொல்ல முடியல என்னால. நான் சொல்றேன். சரி நான் சொல்றேன். அந்த மூடு இல்ல. ஜெனரேட்டர் ஆஃப் பண்ணுங்கண்ணே. அது இன்பில்டா. என்னன்னா நல்ல வேலை சபரி எல்லாம் வரல. சபரி எல்லாம் வந்தா 6ஆம் அடிச்சு டிக்கில வேணா படுக்க வச்சிருக்கணும் அவனு. டிக்கி இருக்கா இதுக்கு? வண்டி ரொம்ப கலாய்க்கிறீங்கடா. இதெல்லாம் ஒரு காலத்துல சச்சின் வாங்குறதுக்கு கியூல நின்னுட்டு இருந்தாருடா. எங்க கிரவுண்ட் பக்கத்துலயா? மாருதி ஷோரூம்ல ஆல்டோ வாங்குறதாக போய் நின்றுருக்காரு சச்சின். சச்சின் கார் இல்லடா. உண்மையாவே அவரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஒரு காசு இருந்திருக்கு. அத போய் சரி கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நின்னப்ப இல்ல இந்த காசு பத்தாதே நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் அதே காருக்கு அவரு தான் பிராண்ட் அம்பாசிடர் நின்னு ப்ரோமோட் பண்ணிருக்காரு. அப்படிப்பட்ட கார் இது. ரீல்ஸ்ல பாத்துருக்கானே. எல்லாம் முடிஞ்சு ஷேர் ஷேர். ஒரே நிமிஷம் ரிக்கி, எங்க ஃபேமிலியா பேசுறது சரியில்லை. பஸ்ல அனுப்பிச்சிடலாம். பர்சனலா நம்ம இருக்கும்போது சொல்றேன், எல்லாரும் ஃபேமிலி தானே. ஒரே அதிர்ஷ்டம் ஓகே சொல்லுங்க. எப்படி சொல்ல முடியும்? எடுத்தோட வார்த்தை ஃபர்ஸ்ட் சொல்ல மாட்டியா? எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் பர்சனல். அண்ணன் ஜாலி பேச வந்தாரு. என்னடா ஆச்சு சோகமா இருக்க? அது என் பர்சனல். மூஞ்சில அடிக்கிற நீ. மூஞ்சில ஒரு மாதிரி சொல்றது 2-3 செருப்பு 11ஆம் செருப்பு அடிச்ச மாதிரி சொன்னீங்க. ஏன் இப்ப இவ்வளவு மூச்சு முட்டை பேசுன? முடியல, எங்களால ஏத்துக்கவே முடியல. அவ்வளவு டிராபிக்கா இருக்கு. சென்னைனாலே டிராபிக் தானே. என்னண்ணே பெங்களூர் போயிருக்கியா தம்பி? எல்லாம் டிராபிக்கே கிடையாது. என்ன சொல்றீங்க? ஆமாங்க, பெங்களூர்ல நீ 9 மணி ஆபீஸ்க்கு காலைல 5 மணிக்கெல்லாம் கிளம்பிடணும். ஆமா, சாயந்தரம் 6 மணிக்கு ஆபீஸ் விட்டா 11 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவேன். அப்ப திருப்பி மறுநாள் ஆபீஸ்க்கு? அது முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஆபீஸ்லயே தங்க ஆரம்பிச்சிட்டாங்களா பெங்களூர்ல எல்லாம். அவ்வளவு டிராபிக்கா இருக்கும். பெங்களூர்ல முரட்டு டிராபிக். அதனால நம்ம வந்து சென்னைன்ற ஒரு சொர்க்கத்துல இருக்கோம். தயவு செய்து சென்னையை கலாய்க்காதீங்க. ட்ரெயின் வருதுன்னு நினைக்கிறேன்டா. இல்ல நம்ம ஆரம்பிதானே, நீங்க அழுத்துறீங்க. யாரு எப்படி பாப்பா செக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். குல்ஃபி ஐஸ். குழந்தைங்களாம் வெளியே ஓடி வர போதுங்க. இப்போ ஒரு சந்தேகம், இந்த காரை இத்தனை வருஷம் பாதுகாக்கிறதுக்கு ஒரு தனித்திறமை வேணும். எப்படி அதை பண்ணீங்க? நாங்க வந்து இது வந்து ஆக்சுவலா செகண்ட் ஹேண்ட். நம்ம ஏதோ இவரு ஒரு 100 வருஷம் பழமையான கார் வச்சிருக்க மாதிரி இன்டர்வியூ உண்மையிலே விண்டேஜ் காராவே ஆயிடுச்சு. ஆனா இந்த கார் வந்து ஒரு 20 வருஷம் இருக்கும்ல. 15 16 20 வருஷம் ஆயிடுச்சுங்க. 2007 மாடல். 2007 2017 2018 24 வருஷம். 24 வருஷம். இது கூட தெரியாது தம்பி. அவங்க சொல்லிட்டப்பா, நீ எது சொல்ற? பட்டமா இது? பாண்டிச்சேரியா? ஓஎம்ஆர்ல தான் இருக்கும். 2 மணி நேரம் ஓட்டிட்டு இருக்கீங்க. இப்ப நான் என்னதான் பண்ணா பேசுவீங்க? அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? அப்போ அப்படி